हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் பலம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருபியோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திரசேகரா. நம்ம பெரியவா மேல நிறைய பேர் நிறைய பாடல்கள் இயற்றியிருக்கான். அதுல இந்த பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது அப்படிங்கிற ஒரு பாடலை ரொம்ப பிரபலம். இது மகேஷ் விநாயகராம் பாடி அது யூடியூப்ல நல்ல பிரபலமான ஒரு பாட்டு. பெரியவாளை இந்த விஸ்வரூப தரிசனத்திலேருந்து படிப்படியா அவர் ஒரு நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுவாருங்கிறத நம்ம கண்முன்னே கொண்டு வர ஒரு பாடல். அவர் துயில் கொள்ற வரைக்கும் அந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். இதை யார் இயற்றியிருக்காருன்னா கிருஷ்ணமூர்த்திங்கிறவர். கிருஷ்ணமூர்த்தி யாருன்னா அவளுடைய மாமா பையன்தான் பிரதோஷ மாமா. ஸோ அவ மாமாவே ரொம்ப அவரே கவியில ரொம்ப பெரிய கவிஞர். அவருக்கு கவி சக்கரவர்த்தி அப்படின்னு பட்டமும் பெற்றிருக்கா. இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவர் ஒரு 14,000 பாடல்கள் பெரியவா மேல நிறைய பாடியிருக்க. அதுல அக்ஷர பாமாலை அப்படின்னு ஒரு பாட்டு, அதுல இந்த ரமண மகரிஷியோட அருணாச்சல சிவா அப்படிங்கிற ஒரு பாடல் மாதிரியே இருக்கும். பட் அந்த அருணாச்சல சிவான்னு வர இடத்துல எல்லாம் சங்கர சிவா சங்கர சிவான்னு வரும். இதை இயற்றிட்டு இது ஒரு ஜெயந்தி, பெரியவாளோட 85வது ஜெயந்திக்கு அவர் இயற்றிட்டு அதை குமரேசன் மாமா கிட்ட கொடுத்து சத்தாரால பெரியவா கேம்ப் பண்ணிருக்கும் போது கொண்டு போய் காமின்னு சொல்லியிருக்கா. பெரியவாளும் அதை ரொம்ப படிச்சு பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சிருக்கா. அப்போ பிரதோஷ மாமாவோட துணைவியார் போகும்போது பெரியவா கேட்டிருக்கா, உங்க சகோதரர் எழுதின பாட்டு உனக்கு தெரியுமான்னு. அப்பா அவளுக்கு தெரியல. ஆனா மற்றொரு முறை போகும்போது அதை பாடி காமிச்சிருக்கா. அப்ப ஜோஷிங்கிறவர் பக்கத்துல அவர் பூரா சக்கரை வாங்கி தட்டுல வச்சிருக்கார். பெரியவா ஒவ்வொரு இந்த பாட்டு பாடும்போது 126 அடிகள் இருக்கு இல்லையா, அதை பாடும்போது பெரியவா கையால ஒரு சங்கர சிவா சொல்லும் போதும் அதை சுழிச்சுட்டே இருந்தாளாம். அவ்வளோ ரசிச்சு அதை கேட்டிருக்கா. எவ்வளோ ஒரு அனுகிரகம் பாருங்க. அதே போல் பெரியவா நீ அந்தாதி எழுது அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அவர் ஒரு 11 அந்தாதி எழுதியிருக்கார். பெரியவா சொல்லியிருக்கார் 108 பண்ணு அப்படின்னு. ஒரு 3 மாசம் எடுத்துட்டு 108 அந்தாதி பண்ணி அதை பெரியவாள்கிட்ட கொண்டு போய் காமிச்சோன்ன அதை ஆதியிலேருந்து அந்தம் வரைக்கும் பெரியவா அதை ஒரு வாட்டி படிச்சுட்டு திரும்ப கீழேந்து மேலே அந்த ஆரம்பம் மட்டும் படிச்சுட்டு திரும்ப ஆரம்பத்துலேருந்து
கடைசி மட்டும் படிச்சு இது மாதிரி 6.25 மணி நேரம் பெரியவா வந்து அதை படிச்சிருக்கானோ. அப்படின்னா எவ்வளோ ரசிச்சிருக்கான்னு பாருங்க. எவ்வளோ ஒரு அனுகிரகம். ஒரு ஈஸ்வரனே தன்னை பத்தி பாடின பாட்டை வந்து ரசிச்சிருக்கா அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதே போல் பெரியவா வந்து வாழிய நீடூழி அப்படின்னு முடிகிற ஒரு பாடல், அதை வந்து என்ன பண்ணியிருக்கா, புஸ்தகமா போட்டு ஒரு 50 ரூபாய்க்கு அதை விலை வச்சு ஹிகின் பாத்தம்ஸ்ல குப்புசாமிங்கிறவர்கிட்ட கொடுத்து அதை வந்து எல்லாருக்கும் அந்த பைசா 50 ரூபா வரதை வந்து கலெக்ட் பண்ணி திரையம்பகேஸ்வரர் ஆலயத்துக்கு வந்து கொடு, ஏதான சாமானா வாங்கி கொடு அப்படின்னு அருள் வழங்கியிருக்கா. இந்த விஷயங்கள்லாம் வந்து எல்லாருக்கும் தெரியணும். அதற்காகவே நான் வந்து ஒரு 2 வாரம் முன்னாடி இன்டர்வியூ பண்ணின அகிலா கார்த்திகேயன் அவர்கள் ஒரு வாய்ஸ் நோட்டா இதை அமிச்சு நீங்க இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா, அதனால இதையே நான் உங்களுக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு வந்து தயார் பண்ணின்னு வந்து உங்ககிட்ட சொல்றேன். ஹர ஹர சிவ சிவ ஜெய ஜெய சங்கரா, ஜெய ஜெய சங்கரா, காஞ்சி சங்கரா, சந்திர சேகரா. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பிரபல தாளவாத்திய கலைஞர் கஞ்சீரா கணேஷ்குமார் அவர்கள். இவர்கள் பல விருதுகள் வாங்கியிருக்கிறார். பல ஜாம்பவான்களுக்கு ஒரு அக்கம்பனிங் ஆர்டிஸ்டா இருந்திருக்கு. MS சுப்புலட்சுமி அம்மா, டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா, KJ யேசுதாஸ், இப்படி பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அவர் வாங்கிய மிகப்பெரிய பிரஸ்டீஜியஸ் அவார்ட் வந்து சவுத் இந்தியன் தாளவாத்தியத்துல சிறந்த ஒரு கலைஞராக, முதல் கலைஞராக தாளவாத்தியத்தில் வாங்கியவர். ஃபுல் பிரைட் ஃபெலோஷிப் ஃப்ரம் US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட், இதுலேருந்து அவர் வந்து வாங்கியிருக்கார். இவருடைய குரு வந்து TR ஹரிஹர சர்மா அவர்கள், TH சுபாஷ் சந்திரன் அவர்கள். இவர் TH சுபாஷ் சந்திரன் அவர்களுடைய மருமகன் ஆவார். அவர் குரு 2 பேருமே பெரிய ஜாம்பவான்கள், தாளவாத்திய கலைஞர்கள். இன்றைக்கு நம் நின்னை சரணடைந்த நிகழ்ச்சியில் அவர்களை வருக வருக என்று வரவேற்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். ஸ்ரீ குருப்யோ நமக. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி பெரியவா சரணம், மாயப்பிறப்பிற்கும் மகா பெரியவால் அடி போற்றி. இந்த மாதிரி ஒரு மகா மந்திரத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்தது பிரதோஷ மாமா என்கிற பெரிய மகானவர். நான் என்னுடைய அப்பா வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே தவறி போயிட்டேன். மை ஸ்கூல் டேஸ் ஒரு 8th 9th படிக்கும்போது சுபாஷ் மாமா வந்து அவாத்துக்கு என்ன ஐஷன் வந்துட்டேன். ஸோ என்னுடைய க்ரோத்து, நான் பானன் பாட்டப், ஸ்கூலிங், காலேஜ் எல்லாமே சுபாஷ் மாமா கூட தான். அவர் தான் என்னை டேக் கேர் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் இங்கே உக்காந்துட்டு இருக்கேன். எனக்கு சங்கீதத்தை கற்றுக் கொடுத்து அவருடைய ஒரு பிள்ளையா என்னை வந்து கூட வளர்த்து நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னா அவருக்கு ஒரு பெரிய நமஸ்காரத்தை பண்ணிக்கிறேன். நான் சுபாஷ் மாமா தான் எல்லாமே எனக்கு. அவர் தான் எல்லாம் எனக்கு. எல்லாம் பெரியவாள்கிட்ட போகிறது எல்லாமே அவர் கூட போய் தான் எனக்கு நிறைய பழக்கமாச்சு. எனக்கு எழும்பூரில் பிரதோஷ மாமாவோட அங்கே ஜெயந்திகளுக்கெல்லாம் ஏதோ 1-2 தடவை தான் போயிருக்கோம். அங்கே ஒரு தடவை கச்சேரி வாசிக்கிறதுக்கு போயிருக்கோம். அவ்வளவா ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறமா தான் mid-80s தான் ரொம்ப பெரியவாள்கிட்ட ஈடுபாடு வந்தது. சுபாஷ் மாமாவுக்கு காமாட்சி அம்மன்னா ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அடிக்கடி காமாட்சி அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கு போவோம். நான் காலம்பரையே போய் புடவை வாங்கி அபிஷேகத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவேன். சுபாஷ் மாமாலாம் சாயந்தரம் வருவா. எவ்ரி பௌர்ணமி அம்பாள் தரிசனம் நடக்கும். அம்பாலை பார்த்துட்டு அப்படியே பெரியவா தரிசனம் கொடுத்தானா பார்த்துட்டு வருது. அப்படிதான் இருந்தது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு தடவை சுபாஷ் மாமா, மைசெல்ஃப், என்னுடைய அக்கா கீதா சுபாஷ், அவர் தான் சுபாஷ் மாமா என்னுடைய எல்டர் சிஸ்டர்லாம் கல்யாணம் பண்ணிட்டார். ஸோ நாங்கள்லாம் என்ன பண்ணினோம், we decided to go to திருப்பதி. சுபாஷ் மாமா சொன்ன நம்ம நேரம் காஞ்சிபுரம் போயிட்டு அம்பாலை தரிசனம் பண்ணிக்கலாம், பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கலாம், அப்படியே நம்ம திருப்பதி போகலாம் அப்படின்ட்டு
போனோம். பை த டைம் வி வெண்ட் தேர், காமாட்சம்மன் இது அம்பாள் சன்னதி இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. சரி பெரியவாளை தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நேராக போனோம். நல்ல பெரியவா தரிசனம் ஆச்சு. தரிசனம் பண்ணோன்னா, ஓ அண்ணா இப்போ எழும்பூரில் கிடையாது, இங்கே வந்துட்டாலே, வந்து 2-3 வருஷம் மேலே ஆயிடுத்து, இங்கேனா இருக்க, நம்ம அண்ணாவையும் பார்த்துட்டு போகலாமே அப்படின்ட்டு சுபாஷ் மாமா என்ன சொன்னால், நாங்கள் எல்லாரும் அப்போ தான் அந்த மங்காரம்மன் காலனி அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு எதிர்த்த மாதிரி கேட்டு அங்கே போனோம். ஹோமம் நடந்துட்டுருக்கு. மாமா இன்னொரு 2ஆம் கால பூஜை பண்ணிட்டு இருக்கா. பெரியவா தரிசனம் பண்ணிட்டோம். அன்னைக்கு அனுஷம் எதையச்சியா அன்னைக்கு அமைஞ்சுது. அப்போதான் தெரிஞ்சுது. அப்போல்லாம் முன்னாடி அனுஷம்னாலே யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு தான் அனுஷம்னு தெரிஞ்சுது. பிரதோஷம் மாமா நினச்சோன்னா, வாடா எல்லாம் ஆகாரம் பண்ணிட்டு போகலாம், சாப்பிட்டு போகலான்டா அப்படின்னா எல்லாரும் சாப்பிட்டோம். என்ன திடீர்னு இங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டா, இல்லை நான் திருப்பதி கிளம்பியிருந்தோம், கிளம்பிட்டு அப்படியே இங்கேயும் பார்த்துட்டு போயிட்டு உங்களையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தோன்னு. பெரியவா தரிசனம் பண்ணிட்டியா அப்படின்னா, பெரியவா தரிசனம் ஆகிடுத்துனா அப்படின்னோம். பண்ணிட்டியோன்னா, அவள் தாண்டா 1000 பாலாஜி, அவள் தாண்டா 1000 ஐயப்பன், அப்புறம் வேற என்னடா, அதே கண்ணால் ஆற்றுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டா. இந்த சொல்கிறவா சொன்னால் மனசில் அப்படியே பதியும் சொல்கிறது. அவள் அந்த ஒரு ஆக்ரோஷத்தோடையும் அந்த ஒரு மனப்பூர்வ இதுலேயும் பெரியவாளை தரிசனம் பண்ணியாச்சுன்னா 33 கோடி தேவர்களை தரிசனம் பண்ணின ஒரு அனுபவம் கிடைச்சிடும். அதுக்கப்புறமா வேலை இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கேயோ அலைகின்றான் மாதிரி இங்கே தான் தரிசனம் ஆயிடுத்த அப்படின்னா. ஸோ சரிண்ணா அப்படின்னு சுபாஷ் மாமா வந்து பிரதோஷ மாமா பேச்சுக்கு கட்டுப்பட்டவா. அப்படியே சரிண்ணா அப்படின்ட்டு வந்தோம். அந்த டிரைவர்கிட்ட சொன்னோம், காரை மெட்ராஸ்க்கு விடுப்பா அப்படின்னோம். ஏன் சார் திருப்பதி போகலையா அப்படின்னா, இல்லை நீங்கள் மெட்ராஸ்க்கு போகணும். அன்னைக்கு டேர்ன் பண்ணது தான் எங்கள் லைஃப்பில். ஸோ அதுக்கப்புறமா அவர் லைஃப் ஹேஸ் ஹியூஜ் டேர்ன் டுவர்ட்ஸ் பெரியவா. இது நேர பெரியவா கிட்ட அதுலேருந்து அடிக்கடி பெரியவா தரிசனம். அதுலேருந்து கொஞ்சமாக வி ஸ்டார்டட் கம்மிங் டு பெரியவாள்கிட்ட வர ஆரம்பிக்கிறது. பெரியவா ஜெயந்தி உற்சவங்கள் ஆராதனை எல்லாம் கலந்துக்கிறது. இது வந்து ஒரு ரொட்டீனாக வர ஆரம்பிச்சிருது பெரியவா தரிசனம். பிரதோஷ மாமா எப்பேற்பட்ட மகான், அவர் எப்படி தபஸ் பண்ணினார் அப்படிங்கிற நான் நேரில் பார்த்த சாட்சி ஒரு 2 சொல்கிறேன். நான் 1980s ஆச்சரியமாக இருந்தது. இப்படிலாம் கூட பக்தி பண்ண முடியுமா? அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு பாருங்க பெரியவாளை பத்தி. அவர் பெரிய மகான். நமக்கெல்லாம் இவ்வளோ எனக்கெல்லாம் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சதுன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க அப்பவே அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னா எவ்வளவு பெரிய, அவரே ஒரு மகானா இருக்கணும். பெரிய மகான் அவ. அதனாலதான் அவ நாயன்மார். அதனால அந்த மாதிரி எல்லாம் பார்க்க முடியாது. அவளுக்கு தான் அந்த மாதிரி தோணித்து. அவளுடைய பெரியவாளே தனக்குன்னு ஒருத்தரை நியமிச்சுனான்னா அது பிரதோஷ மாமா தான். தன்னுடைய காரியத்துக்காகவும் தன்னுடைய என்ன நினைக்கிறாளோ அதுக்கெல்லாம் பிரதோஷ மாமா தான் அவ வச்சுண்டாவா. நான் பிரதோஷ மாமாத்தில் படுத்துட்டு இருக்கேன். யூஸ்வலாக அருணாச்சலம் ரூம்னு சின்னதாக இருக்கும், அங்கே தான் மாமாவும் படுத்துப்பா, அவர் கூட படுத்துப்பார். நானும் படுத்துட்டு கொஞ்சம் 2 ரூம் தள்ளி இந்த சுவாமி கிட்ட படுத்துட்டு இருப்பேன். ஒரு மிட் நைட் ஒரு 1:30 2 o'clock இருக்கும். நான் மெதுவாக எழுந்து ஐ வாண்டட் டு கோ டு ரெஸ்ட் ரூம். அப்படி எழுந்து அப்படி பார்த்தா அங்கே பிரதோஷ மாமா ஒரு பெரியவா ஒரு தீபம் பிரஷ்னம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ எனக்கு ஒரு வாட்சோ செல்ஃபோனோ ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரியும். அப்படி பார்க்குறேன், ஒரு மிட் நைட்டு வந்துடுது, எல்லாம் அமைதியாக இருக்குது. இந்த சிவபுராணத்தில் ஒரு வாக்கியம் வரும் கடைசியில், நல்லிருளில் நட்டம் என்றாடும் நாதனே, தில்லையில் கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே அப்படின்னு வரும். நான் எழுந்து பார்க்குறேன், பிரதோஷ மாமா கிட்டு நமஸ்காரம் இது பிரஷ்னம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்படி எழுந்து அப்படியே பார்க்குறேன், மெதுவாக எழுந்துக்கிறேன். அப்புறம் நான் அப்படியே சைலண்ட்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கேன். நான் படுத்துக்கிறதா திரும்பி என்னை தூக்கத்தை கண்டினியூ பண்ணுறதா அவரை பார்க்குற, படுத்துக்கூட நான் எழுப்புறேன், படுறா அப்படின்ட்டா. ஆனால் ராத்திரி ரொம்ப இதுவாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீ போய் படு அப்படின்ட்டா. தூக்கத்தை ஜெயிச்சவான்னா அவள் தான். இப்படியே இது 1:30-2 மணிக்கு அவர் பிரதர்ஷனம், அவர் 1000 பிரதர்ஷனம்லாம் சர்வசாதாரணமாக பண்ணுவார். 1000 2000 3000 அப்படின்னு சர்வசாதாரணமாக பண்ணிட்டு இருக்கக்கூடியவர். அதுக்கப்புறமா எனக்கு தூக்கம் வருமா? நான் அப்படியே அவர் சொல்லிட்டாரேங்கிறதுக்காக படுத்துருந்தேன். அப்படியே முழிச்சு பார்க்குறேன். அப்புறம் எழுந்து பார்த்தேன், மணி 5:15 ஆகிடுது. உடனே எழுந்து உடனே மண்ணிட்டு கேட்டேன், அண்ணா எங்கே மணி? அண்ணா பெரியவா தரிசனம் கிளம்பிட்டாப்பா. மணி 5:30 தான், 5:15 அவர் பிரஷ்னம் பண்ணியிருக்கார். ஒரு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டார் அவர். இந்த மாதிரி ஒரு மகானை எப்படி பார்க்க முடியுமா? எப்பேர் நம்மளுக்கெல்லாம் ஒரு 10 பிரதர்ஷனம் 20 பிரதர்ஷனம் பண்ணாலே மயக்கடிச்சு கீழே விழுந்துருவோம். அவர்
அப்படியே அதான் தபஸ்விங்கிறது. மகான்கிறது வந்து அவருடைய ஒரு ஒரு வைராக்கிய புத்தி உள்ளவர். எங்கேயும் அதனால தான் அவர் பிரதோஷ மாமான்னா எனக்கு இந்த மாணிக்க வாசகரோட ஒரு பதிகம் வரும். யானேதும் பிறப்பு அஞ்சேன் இறப்பதனுக்கும் என் கடவேன். பிறக்கிறதுக்கும் பயப்பட மாட்டேன், இப்பவே இறந்து போறதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். வானேயும் பெரில் வேண்டேன். நீ என்னத்தான் கொடுத்தாலும் கோடி கோடியா ஒரு பெரிய இதுவே கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை. மண்ணால் வான் மதித்து மீறேன். பெரிய ராஜா வந்தா கூட எனக்கு என்ன, அவன் பெரிய ராஜா தானே, பெரிய பிரசித்தமா பெரிய பேர் வரா, அவ பின்னாடி நம்ம போய் போறது போட்டோ எடு, அதுக்கெல்லாம் அவர் சஞ்சலமே படமாட்டார். இதுதான் அவர். வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால் வான் மதித்து மிரேன் தேனேயும் மலர்கொன்றே சிவனே எம்பெருமான் உன் அருள் பெரும் நாள் என்றென்றோ வருந்துவனே. பெரியவா 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 இப்படியே அவர் வந்து அவருடைய நினைப்பு 24 மணி நேரமும் பெரியவாலேயே நினைச்சுட்டு இருந்த ஒரு மகான்னா அவர் தான். அபார கருணாமூர்த்தியா இருக்கிற பெரியவா, மங்களமூர்த்தியா இருக்கிற பெரியவா, கருணாமூர்த்திய காருண்யமூர்த்தியா இருக்கிற பெரியவா, நடராஜமூர்த்தியா இருக்கிற பெரியவா, அருணாச்சலேஸ்வரரா இருக்கிற பெரியவா, ஏகாம்பரேஸ்வரரா இருக்கிற பெரியவா, காளஹஸ்தீஸ்வரரா இருக்கிற பெரியவா, ஜம்புகேஸ்வரரா இருக்கிற பெரியவா, சர்வஞன் சர்வவியாபி எங்கும் நிறைஞ்சிருக்க பரபிரம்ம ஸ்வரூபி. நிறைய இருக்கு, நிறைய சொல்லணும். அப்ப எப்படிலாம் பண்ணியிருக்கா என்ன. இந்த 94 ஆராதனை முதல்ல அவர் பண்றதா இல்லை. முசிறி தீட்சிதருக்கு சொப்பனம் வந்து அப்புறம் அவர் வந்து தெரிவிச்சுட்டார், பெரியவா சொப்பனத்தில் வந்தா நிச்சயமா நீங்க பண்ணணும். பெரியவா கேட்டா ஒரு வருஷத்துக்கு எத்தனை துவாதசி வருது, 24 துவாதசி வருது, 24 பண்ணுங்கோ அப்படின்னு பெரியவா உத்தரவு போட்டோன்னு தீட்சிதர் வந்து சொன்ன உடனே தான் ஆரம்பிச்சார். அந்த முதல் ஆராதனை 94 ஆராதனை 32 பிராமணால வச்சுட்டு 32 பேரும் ஆயுதாக்னியா வச்சுட்டு ரொம்ப விமர்சையா நடந்தது. ஆனா அவருடைய தபஸ், அந்த பிராமணாலாம் முன்னாடி போவா, பின்னாடி இவர் அங்கபிரஷனம் பண்ணிட்டு வருவார். கல் மண் நாங்களாம் அந்த பசுஞ்சாணி தெளிச்சு அந்த ரோடை ஓரளவு சரி பண்ணி வச்சிருப்போம். எதுக்கு சொல்ல, அவருடைய பக்தி, அந்த பக்தியை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த புத்தியில ஏறித்து. சுபாஷ் மாமா என்னையும் டே இந்த பத்திரிக்கை தரேன், நேர கொண்டு போய் இந்த திருவல்லிக்கேணியில ஆங்கிற பிரிவா இருந்தா, சரி ஆங்கிற பிரிவாளுக்கு முதல்ல வச்சுட்டு வா அப்படின்பா. இங்க பெரிவாள்கிட்ட எல்லாம் சமர்ப்பணம் பண்ணிட்டு முதல் பத்திரிக்கை ஆங்கிற பிரிவாளுக்கு. அப்புறம் அங்கே வந்து அங்கே வெங்கட இவர் திவ்ய பிரபந்தம் பாடுறவர் இருக்கார் திருவல்லிக்கேணியில், அவருக்கு பத்திரிக்கை சேர்த்துட்டு வா அப்படிம்பார். அந்த ஆங்கிற பிரிவாளுக்கு சேர்க்கும்போது பத்திரிக்கை பார்ப்பார், எல்லாம் பண்ணுவார். பிரதோஷ மாமாவை பற்றி 2 தடவை சொல்லுவார். அவர் சொன்ன வாக்கு என்னன்னா, இவர் பண்ற பக்தி அங்க பிரதர்ஷனங்கிறது புராணத்துலலாம் கூட நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவர் பெரிய பாகவதம், அவர் பாகவதம்னா இன்னைக்கு ஆங்கிற பிரிவா தான் இன்னைக்கு. அவர் சொல்லுவார், இந்த மாதிரி ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் இதிலெல்லாம் இவர் மாதிரி ஒரு பக்தி எப்படி பார்க்கறது. இந்த அங்க பிரஷ்னம் வந்து பெரியவா பார்த்த இடத்துலலாம் அங்க பிரஷ்னம் பண்றவர். ஒரு தடவை அங்க பிரஷ்னம் பண்ணிட்டே இருந்தா, போரும் நிறுத்த சொல்லு நான் பெரியவா. சாதாரணமாக ஜெயந்திலெல்லாம் கூட சுவாமி புறப்பாடும் போது 11 அங்க பிரஷ்னம் பண்ணுவா. ஒரு தடவை பண்ண முடியாது நம்மளாலெல்லாம், அப்படியே மயக்கம் சுத்தும். 11 அவ்வளோ தீவிரம். அவர் ஆங்கிற பெரியவா அதை சொல்லுவார், இவருடைய பக்தியை ரொம்ப வசந்த ஸ்தானம்னா அது அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் ரொம்ப மனசு பக்குவப்படணும். அது அந்த பக்குவ நிலை வந்தாதான் இந்த மாதிரிலாம் ஒரு தீவிரம் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லுவார். அவர் தான் எங்களை பிடிச்சி இழுத்து பெரியவா கிட்ட கொண்டு போய் கிட்டக்க விட்டது. இன்னைக்கு பல குடும்பங்கள் இன்னைக்கு பெரியவா பக்தின்னா, சுபாஷ் மாமானாலாம் வெளியூர்ல கச்சேரிக்கு போகும்போது பெரியவாளை பத்தி சொல்றோமோ இல்லையோ, பிரதோஷ மாமா எப்படி பக்தி பண்ணினார், அவர் எப்படிலாம் எங்களை தலையில குட்டி எப்படி எங்களை பெரியவா கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டார் அப்படிங்கிறத சொல்லும்போது தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சுது. அது எங்கெல்லாம் பெரியவா இருக்காலோ அங்க பிரதோஷ மாமா வந்து நின்றுடுவார். அதே மாதிரி பிரதோஷ மாமாவை பத்தி பேசினா அங்க பெரியவா பிரத்யக்ஷம் ஆயிடுவார். பிரதோஷ மாமா அவ்வளோ சத்தியம், தர்மிஷ்டர்.
தர்மிஷ்டர்னா ரொம்ப பெரியவா அப்படின்னா நெருப்பு அவருக்கு. பெரியவா பணம், பெரியவா இந்த ஜெயந்திலாம் நடக்கும். ஜெயந்திலாம் ஒத்தொட்டியா வசூல் பண்ணி நடக்கும். நீங்க 80ஸ்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியும். அவர் அவ்வளவு சிரமப்பட்டு ஒத்தொட்டியா கேட்டு பெரியவாளை பத்தி சொல்லி சொல்லி எல்லார்ட்டையும் சகாயம் பண்ணி வாங்குவார். வாங்கி அது பெரியவா, இது பெரியவா பணம்டாது, ₹1 கணக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். ஜெயந்திலாம் முடிஞ்சிட்டு பெரியவா கிட்ட உக்காந்துட்டு, எவ்வளோ பணம் வந்திருக்கு, மிச்சம் எவ்வளோ இருக்கு, இவ்வளோ இருக்கா, சரி இது அடுத்த ஜெயந்திக்கு வச்சுக்கணும். திறந்த புஸ்தகம். அவர்கிட்ட அதான் அவர் சத்தியம், தர்மம், பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டார். என்ன சொல்றது, அவளுக்கு எல்லாமே ஒரே திருஷ்டியில தான் பார்ப்பார். சின்ன குழந்தையும் சரி, நீ பெரியவாள்கிட்ட பிரியமா இருக்கியா, வா இங்க வா. மற்ற வேற இந்த அனாவசியம் வேற மற்றதை பத்தி பேசுறது அதெல்லாம் அவள்கிட்ட கிடையவே இல்லை. 24 மணி நேரமும் நீங்க போனேன்னா பெரியவாளை பற்றி 2 விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பெரியவாள்கிட்ட கிட்டக்க போவோம், நிறைய தரிசனம் பண்ணிப்போம். பெரிய வித்வான்கள் முதற்கொண்டு மேண்ட்லின் ஸ்ரீனிவாஸ் ஆகட்டும், வீண காயத்ரி ஆகட்டும், ஈவன் MS அம்மா, அவ எல்லாருமே இங்கேருந்து காரு கிளம்பித்துனா நேர பிரதோஷ மாமாத்துக்கு தான் நேரம். அவர் சொல்லுவார், பெரியவா தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, சௌரியமா தரிசனம் கிடைக்கணும். அவர் வாக்கால சொல்லி அமிச்சுன்னா நமக்காக அங்க பெரியவா காத்துட்டு இருப்பா. நல்ல தரிசனம் கிடைக்கும். அது நேர அவராத்துக்கு தான் போகும். நீ எப்ப மெட்ராஸ்லேருந்து வரையோ வில்வம் பறிச்சுன்னு வரணும், வெறுங்கையோட வரக்கூடாது அப்படின்பா. ஸோ இந்த அங்கே திருவல்லிக்கேணியிலேருந்து மாம்பழம் போய் ஒரு வீட்லையா வில்வத்தை பறித்து அந்த வில்வத்தை அப்படியே கொண்டு போன ஆயணும், ஒன்றா காம்பு ஆயணும், உட்காந்து ஆஞ்சு அதில் ஒரு மாலை ஒன்று பெரியவாளுக்கு நான் தொடுத்துப்பேன். 80s எண்டுலலாம் அப்பெல்லாம் சாயந்தரம் தான் தரிசனம் கொடுப்பா. அதுக்கு முன்னாடி தான் பெரியவா எப்போ வேணாலும் தரிசனம் கொடுத்துருந்தா. அடிக்கடி போய் பெரியவாள்கிட்ட போய் வாசிப்போம். வேற பெரியவாள்கிட்ட போய் அடிக்கடி வாத்தியத்தை எடுத்துன்னு போவோம், வாசிப்போம். ஒரு நாள் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே யோசனை பண்ணோம், நம்ம வேணா பெரியவாள்கிட்ட போயிட்டு வாசிச்சுட்டு வரலாமே அப்படின்னு சுபாஷ்மா சொன்னால் எல்லாரும் கிளம்பினோம். அவருடைய பிரதர் வயலின் வாசிப்பார், குருமூர்த்தி மாமான்னு. நாங்கள்லாம் போய் வாசித்தோம். போனோம், போய் நேரம் அண்ணாத்துக்கு போனோம். பெரியவா தரிசனம் மண்டேலன்னா இல்லைன்னா நேரம் இங்கே வந்துட்டோம். ஏண்டா மணி 8, 8:30 மணி ஆகிடுத்து, நேரம் கிளம்புங்கோ, நேரம் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்கோ அப்படின்னா. ஸோ அண்ணாத்துலேருந்து மடத்துக்கு வந்தால் அங்கே பெரியவா அழகாக தரிசனம் கொடுத்துட்டுருக்கா. மணி 9 மணி ஆகிடுது, 9-9:15 ஆகிடுது. பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டோம். வாத்தியம் கொண்டு வந்திருக்கேலா அப்படின்னா, எல்லாரும் கொண்டு வந்திருக்கா. சுபாஷ் மாமா என்ன பண்ணிட்டா, கடத்தை பிரதோஷ மாமத்திலே வச்சுட்டு வந்துட்டா. இவர் சுபாஷ் கடம் கொண்டு வரல அப்படின்னா, போய் எடுத்துட்டு வர சொல்லு அப்படின்னா. ஸோ நான் தான் போய் திரும்பியே நம்ம போயிட்டு வரத்துக்கு ஒரு 20-40 மினிட்ஸ் ஆகிடும். பை 10 ஆகிடுது. பெரியவா உட்காந்துட்டே இருந்தேன். ராத்திரி 10 மணிக்கு மேலே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பெரியவாள்கிட்ட உட்காந்து வாசிச்சோம். ரொம்ப அப்படியே ஏகாந்தமாக கேட்டா பெரியவா. வாசிச்சுட்டு திரும்பி மாமாத்துக்கு வந்தோம், படுத்துட்டோம். திரும்பி காலம்பரை பெரியவா தரிசனம். பை த டைம் நாங்கள் 8-8:30 மணிக்கு வந்தோம். பெரியவா மடத்துலேருந்து நடந்து காமாட்சி அம்மன் கோவில்லாம் போயிட்டு கச்சபேஸ்வர் கோவிலையே நடந்து போயிட்டு இருக்கேன். கச்சபேஸ்வர் கோவில் தரிசனத்துக்கு பெரியவா பின்னாடியே நடந்து போனோம். எப்பேற்பட்ட பாவா நடந்து அந்த ரிக்ஷாவை பிடிச்சி மெதுவாக நடந்துன்னு போயிட்டு இருப்பா. நாங்கள் we were walking along with பெரியவா. கச்சபேஸ்வர் கோவில் உள்ள போனோன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பாழடைஞ்ச மண்டபம். பெரியவா உட்காருது இப்படியே அப்படியே இதில் உட்கார மாட்டா. எங்கே ஒரு செக்லூடடாக ஒரு தனி இடம் இருக்கோ அங்கே தான் போய்க்கிறோம். ஒரு கல்லு மண்ணுமா இருந்தது, ஒரு பழைய மண்டபம் இதுவாக இருந்தது. அந்த இடத்துல போய் உட்காந்துட்டா பெரியவா. அவெல்லாம் இங்கே வாசிக்க சொல்லு அப்படின்ட்டா. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாத்தையும் பண்ணோம், அப்படியே உட்காந்தோம், அப்படியே வாசித்தோம். ஒரு 1/2 hour வாசித்தோம். பெரியவா அனுகிரகம் பண்ணா, எல்லாருக்கும் பழத்தை கொடுத்தா. சுபாஷ்மா என்ன பண்ணா, தான் கடத்தை அப்படியே பெரியவாள்கிட்ட கொண்டு போய் வச்சு, பெரியவா தொட்டு ஆசிர்வா, அவளுடைய ஸ்பரிசம் படணும், போயிட்டு வா அப்படி தொட்டு கொடுத்தாரு. உடனே இவாளை அவள் வயலினை காமிச்சா. வயலினையும் தொட்டு அனுகிரகம் பண்ணேன். நானும் அந்த மிருதங்கம் வாசிக்கிற அவர் கசினும் என்ன பண்ணோம், நாங்களும் இந்த மிருதங்கத்தையும் கெஞ்சிராவையும் நான் காமிச்சோம். இப்படியே ஒரு பார்வை பார்த்தா. ஏன்னா அது தோல். சரி, ஓகே. அவ ஸ்நானம் பண்ணிட்டு பவித்திரமா வந்திருக்கா. நம்ம அதை எப்படி தொடுவாது? ராகணபதி புஸ்தகத்துல அவ சதாசிவ மாமாவுக்கு ஸ்பெஷலாக ஒரு பிரசாதம் கொடுக்கணும்னு ஒரு தேங்காவை உடைச்சு அவருக்கு தீர்த்தம் கொடுத்தார்.
சந்திரமௌலீஸ்வர பிரசாதம் கொடுத்தார் அவருக்கு, பெரியவா கொடுத்தார். அந்த மாதிரி இவர் பெரியவாளோட அந்த அந்த ஒரு 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 இம்மீடியட்டாக அவர் யோசனை இப்படி பார்த்தா, ஒரு பார்வை இப்படி பார்த்துட்டு நான் கையில் இப்படியே வஸ்திரத்தை சுத்திண்டு அப்படியே என்னுடைய அந்த கெஞ்சிரா மேலேயும் மிருதங்கத்தை மேலேயும் வச்சு எடுத்துக்கோ அப்படின்னா. அவளுக்கு தான் அந்த யோசனைகள்லாம் தோணும். ஏன்னா இது தோல், இதை தொட்டா இது தொடக்கூடாது, கட்டம் ஒன்றும் கிடையாது, வயலின் ஒரு வுட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதை எப்படி அவ தொடுவா? ஸோ அது மாதிரி தொட்டு அது வஸ்திரத்தை டக்குன்னு சுத்திண்டு தொட்டு எங்க மனசும் இது படாதுன்ட்டு டக்குன்னு அதை கொடுத்தாது. ஸோ இந்த மாதிரி ஒன்று அவ கிட்ட வாசிச்சது, அவ இந்த மாதிரி பல அனுகிரகங்கள் பண்ணது. பிரதோஷ மாமா சொல்லுவா, பெரியவா பாதத்தில் என்னென்ன கச்சேரி இது வருதோ அப்பப்போ பெரியவா பாதத்தில் கொண்டு போய் பணம் போடணும். பிரதோஷ மாமாவோட பேரன் அவர் ஸ்ரீராமண்ணா இருக்காரு, அவர் தன்னுடைய மாச சம்பளத்திலேயே மாசம் அத்தனையும் கொண்டு போய் பெரியவா பாதத்தில் போட்டுன்றார். அது வெளியில உலகத்துக்கு தெரியாது. அதெல்லாம் இப்ப நான் அதை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒரு இதுல வேலையா இருந்தார், அவருடைய மாச சம்பளம் அதை அப்படியே பேங்க்ல போய் மாத்தின்னு வருவார், கொண்டு போய் போடுவார். அது மாதிரி பெரிய மாமாவோட அவார்டு பணம் எல்லாம் கொண்டு போய் பெரியவா பாதத்துல போட்டிருந்தது. அதெல்லாம் வந்து இந்த ரிசர்வ் பேங்க்ல போயிட்டு, இந்த சாதா பேங்க்லலாம் மாற்றக்கூடாது, அங்கே செஸ்ட்டில் போயிட்டு புதுசு எச்சப்படாம அப்படியே ஒரு மூட்டை அப்படியே புதுசாக இருக்கும், அதை கொண்டு போய் பெரியவா பாதத்தில் போடுறது. 87, 88 அந்த சமயத்தில் ஒரு 6 கச்சேரி பண்ணி வாசிச்சிடணும். அது ICCR கச்சேரி. ஒரு கச்சேரிக்கு 2000 ரூபா மேனிக்கு, 6 கச்சேரிக்கு 12,000 ரூபா எனக்கு கொடுத்தான். ஸோ நான் என்ன பண்ணேன், சரி ஆற்று செலவுக்கு நம்ம ஒரு 6,000 ரூபா வச்சுக்கலாம், இந்த 6,000 ரூபாவை பெரியவா பாதத்தில் போட்டுடலாம் அப்படின்ட்டு ஐ வென்ட் டு ரிசர்வ் பேங்க். அந்த 6,000 ரூபாய்க்கும் புது 1 ரூபா காயினா மாற்றிட்டு இதே பஸ்ஸை பிடிச்சி அண்ணாத்துக்கு போனேன். என்னடா சமாச்சாரம் அப்படின்பா. அண்ணா ஒரு 6,000 ரூபா பணம் கொண்டு வந்திருக்கேண்ணா. எதுடா பணம் அப்படின்னு. இல்லை நான் கச்சேரி போயிட்டு வந்தேன், 12,000 ரூபா பணம் வந்தது. எவ்வளோடா வந்ததுண்ணா? 12,000 ரூபா வந்தது, ஆனால் இப்போ நான் 6,000 ரூபா கொண்டு வந்திருக்கேன். நான் ஏண்டா 12,000த்தையும் போடணுண்டா, என்னடா 6,000 ரூபா கொண்டு வந்திருக்கேன், நிச்சயம் என்னடா பண்ணேன். இல்லை நான் ஆற்றுக்கு ரொம்ப கொஞ்சம் செலவுலாம் நிறையா இருக்குது. நான் சரி பெரியவா எடுத்துப்பா, நீ கிளம்பு, உடனே கிளம்பு அப்படின்பா. ஸோ நேராக வந்தோம், பெரியவாள்கிட்ட வந்தேன். பெரியவாள்கிட்ட வந்து யூஸ்வலாக என்ன அவர் பிரதோஷ மாமாவோட தம்பி மாப்பிள்ளை, ஏன்னா சுபாஷ் மாமா வந்து அவருக்கு தம்பி. அவர் பெரியவா பாதத்தில் ஏதோ சேர்க்கணுங்கிறார் அப்படின்னு பெரியவா தன்னுடைய 2 பாதத்தையும் அப்படி காமிப்போம். உடனே ஒரு பெரிய அந்த மூங்கில் தட்டில் கொஞ்சம் வில்வம் எடுத்துன்னு போயிருந்தேன், பெரியவா பாதத்தில் போட்டுட்டு இந்த இரும்பு காசை கொண்டு போய் பெரியவாள்கிட்ட போட்டேன். இரும்பு காசு பெரியவாளுக்கு சொர்ணமாக கொட்டுறதுக்கு ராஜாக்கள்லாம் ரெடியா இருக்கா. ஆனா பிரதோஷ மாமி சொல்லுவா, உன் மனசை பார்க்கறாப்பா. திரு கணேஷ்குமார் அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.